நம்ம ரேவதி இப்படி கடைசியில எஸ்எஸ்கேவை பத்தியே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம கௌதம் எடுத்த ஒரு நல்ல முடிவால இங்க சூப்பரான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. அதாவது எஸ்எஸ்கே தானே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம்க்கு எதிரியா இருக்கிறது மட்டும் இல்லாம, பேக்கிரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்க டேட்டா மாரி இந்த ஒரு வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம சுத்தி வேலை செஞ்சுட்டு இருக்கு. அந்த வைரஸ் அழிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஜாக்பாட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவும் சொல்லல, யாருமே சொல்லல. கௌதம்க்கு ரேவதி தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட உண்மையான அம்மான்னு சொல்லிட்டு. ஆனா, நம்ம கௌதம் வாயாலேயே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஷாக்ல இருக்கும்போது, அது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி அம்மாவோட அதாவது ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சீக்கிரமா போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தன்னோட மகன் எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா, அவங்க மகன் வந்து பார்த்தீங்கன்னா, காணாம போய் கிட்டத்தட்ட 30 வருஷம். அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வயசு என்ன ஆகுமோ, அவங்களோட மகனோட வயசும் அதுதான் ஆகும். அவர் இன்னைக்கு இந்நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உயிரோட இருக்காரா? இல்ல எப்படி இருக்காரு? எங்க இருக்காரு? என்ன ஏது? அப்படின்றது எதுவுமே தெரியாது. அவங்களோட நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போக விடக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் தான் தன்னோட உண்மையான அம்மா வந்து ரேவதின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, அவரே இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனா, அப்படி ஒரு முடிவு எடுத்தது இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் நல்லதா போய் அமையும்னு சொல்லிட்டு இங்க இவங்க எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்த நம்ம ரேவதி கிட்ட சொல்றாங்க. அதாவது, "நீங்க தான் என்னோட அம்மான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு ரேவதி அம்மா. நான் வந்து இப்ப இத்தன நாளா என் அம்மா எங்க இருப்பாங்க? எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நானு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீங்களா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல." அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, நம்ம இலக்கியாவுக்கே அதிர்ச்சி தர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இங்க பேச ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா, நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரொம்பவே கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருக்கிறதுனால, அவங்கள காப்பாத்துறதுக்கு தன்னோட அதாவது தனக்கு வந்து இப்படி வந்து யாருன்னே தெரியாதவங்க உதவி பண்றத அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால அவங்க மகனா நான் இருந்து வந்து உதவி பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லி தான் இந்த ஒரு ஏற்பாட செஞ்சாங்க. கடைசியில ரேவதி வந்துட்டு, "கௌதம் உனக்கு எல்லாமே எல்லா உண்மையுமே தெரிஞ்சுச்சு. நீ தான் என்னோட மகன் அப்படின்னும்போது, நான் உன்கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன்ப்பா. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தினால வந்து கண்டிப்பா உனக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் என் மகன் யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா, அந்த எஸ்எஸ்கே கொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான்ப்பா அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, என்ன சொல்றீங்க எஸ்எஸ்கேவா? அப்படின்ற மாரி அதிர்ச்சியோட கேட்கும்போது தான், ஆமா இந்த எஸ்எஸ்கே தான். இந்த ஃபோட்டோல இருக்க அதே எஸ்எஸ்கே தான் என் மகன கொல்றதுக்கு வந்து இப்போ துடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னையும் வந்து அவன் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொல்ல பார்த்தான். அப்பதான் இலக்கியா இருந்துட்டு காப்பாத்தி வந்து என்ன அந்த ஸ்கூல்ல வந்து சேர்த்து விட்டா. அப்படி இப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன ரேவதி அம்மா சொல்றீங்க நீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? எப்படி என்னதான் இங்க நடக்குது? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது தான், அந்த எஸ்எஸ்கே வேற யாரும் கிடையாது. உன்னோட அப்பன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இது நம்ம கௌதம்க்கு பயங்கர ஷாக்கோ இல்லையோ, ஆனா இலக்கியாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா நம்ம இலக்கியாவுக்கு மட்டும் தான் தெரியும். ரேவதி வந்து கௌதமோட அம்மான்னு சொல்லிட்டு. ஆனா கௌதம்க்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அவர் வந்து ஒரு கட்டாயத்தின் பேர்ல தான் இது எல்லாத்தையுமே செஞ்சாங்க. இதுல நம்ம சாணக்யக்கு வந்து இப்போ வந்து அந்த செயின்ல அவங்க ஃபோட்டோலாம் போட்டு குடுத்தது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இதுதான். அடுத்தது ரேவதிய வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறாங்க. இப்போ எஸ்எஸ்கேவ பத்தின ரகசியங்கள் தெரிஞ்சதுனால, கண்டிப்பா வந்து எஸ்எஸ்கேவுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக நம்ம கௌதமும், இலக்கியாவும் ரெடியா இருப்பாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.